கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 10 மாதமளவும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த 11வது மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இம்மாதம் முழுவதும் தேவ கிருபையை உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக சில வார்த்தைகள் வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கேளுங்கள், கொஞ்ச நேரம் அதற்கென்று செலவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், நன்மையான வார்த்தைகளை தருவார். உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட விட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார். மலை போன்ற துன்பங்கள் தினம் வந்தாலும், ஆழிப்போல் சோதனை பெருகினாலும், மலை போன்ற துன்பங்கள் தினம் வந்தாலும், ஆழிப்போல் சோதனை பெருகினாலும், கோட்டையும் அரணுமாய் நேசர் இருப்பதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. கோட்டையும் அரணுமாய் நேசர் இருப்பதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட ஒட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார். பாவமும் சாவமும் சூழ்ந்த போது, பாவத்துக்காய் மனம் திரும்பும் போது, பாவமும் சாபமும் சூழ்ந்த போது, பாவத்துக்காய் மனம் திரும்பும் போது, பாவத்தை மீண்டும் நினையேன் என்றதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. பாவத்தை மீண்டும் நினையேன் என்றதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட ஒட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார்.
கர்த்தருக்குள் அன்பான தெய்வ மக்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்துக்காக ஒரு வசனத்தை நான் தேவ சமூகத்திலே ஜெபித்து தேர்ந்தெடுத்தேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசித்து இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் பாருங்க, என் தாசனாகிய யாக்கோபே என்று ஆரம்பிக்கிறாரு. நீ பயப்படாதே. அப்புறம் இஸ்ரவேலே என்று கூப்பிடுறாரு. ஒருத்தனுக்கு 2 பேர். ஏனென்றால் அவன் முதல்ல யாக்கோபா இருந்தால் அப்புறம் இஸ்ரவேலா மாறினான். ஆனால் யாக்கோப் என்கிற பெயர் தான் வேதம் முழுவதும் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் பயந்த நேரத்தில் அவனுக்கு இந்த பேர் மாற்றப்பட்டது. அவன் தேவ சமூகத்தில் கெஞ்சி கேட்டு ஆசீர்வாதத்துக்காக கதறின போது நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொண்ட ஒரே ஒரு பகுதி, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது மாதத்தில் யாக்கோபு திரும்பி வந்து, யாக்கோபு என்றால் நாம் எல்லாரும் யாக்கோபுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நாம் திரும்பி வந்து சுகித்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும். ரெண்டும் ஒரே, கிட்டத்தட்ட ஒரே கருத்துள்ள வார்த்தையாக இருக்கிறது. அமர்ந்து சுகித்திருப்பான். எதை பற்றி டென்ஷன் இருக்காது, எதை பற்றி டென்ஷன் பண்ணிக்கக்கூடாது, பண்ணிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். இந்த 11வது மாதத்தில் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ மக்களே, நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது. என்ன வேணால் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். இந்த மாதத்தில் கொரோனா அதிகரிக்கும், இந்த மாதத்தில் மழை வந்து பாதிக்கும், இந்த மாதத்தில் அது செய்யும், இது நடக்கும், அப்படி நடக்கும், எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம். ஏறுற வேலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. வெங்காய வேலை அது ஏறும்போது ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல இங்கே கொடுக்குறாங்கன்னா ஒரு கூட்டம் ஓடி போய் நிற்கிறாங்க ஆசீர்வாதத்துக்காக, அந்த விலை குறைவான ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்காக. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தெய்வ மக்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போ கிடைக்க போகுது என்று நாம் காத்திருந்தால் உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ நான் யாக்கோபை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லலாம் என்று தான் நினைக்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்துக்கு போகிறோம். இப்போ 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 15ஆம் வசனத்துல நான் படிச்சா, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். சொன்னதை செய்யும் அளவும், என் அப்பா சொன்னாங்க, உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆமென், உன்னை மேன்மையாக வைப்பேன், ஆமென், உனக்கு நன்மைகளை கட்டளையிடுவேன், என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவர் சொன்னார், நான் சொல்லிட்டேன்ல, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. I will not leave you my dear. நான் உன்னை விட மாட்டேன் சொல்லுகிறார். அதில் இந்த யாக்கோபுக்கு சொன்னார், சொன்னதை செய்யும் அளவும். அவன் தரிசனத்தை கண்டதெல்லாம் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம், பேசுகிறோம். தரிசனத்தை கண்டான், தேவனாகிய தேவ தூதர்கள் யாரதையும் பார்த்தாங்க, எல்லாம் கேட்டோம். ஆனால் இதில் நான் இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துறத பாருங்க, 21ஆம் வசனத்தை பாருங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் இப்ப பாருங்க, 15ஆம் வசனத்துல அவர் என்ன சொன்னாரு, அதாவது உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்
ஒன்ஸ் ஃபார் ஆல் தேவனாகிய கர்த்தர் he has promised பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அகைன் இஸ் ஆஸ்கிங், என்ன கேட்கிறான் அந்த 21ஆம் வசனத்துல, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார் ஆனால், என்னை என் வீட்டுக்கு சமாதானத்தோட, இது வேற ஒரு கேள்வியை சேர்த்துச்சு கேட்குறான். கர்த்தர் சொல்லிட்டாரு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டார்ல, நீ நம்பணும். அதை விட்டுட்டு இவன் தேவனுக்கு அர்த்தத்தில் கேட்குறான். எழுந்து என்னன்னு கேட்குறான்னா, என்னை என் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார் ஆனால், இவர் ஜெப வீடு காட்டுவாராம். இதை தான் அவர் கேட்டு காத்துட்டு இருக்காரா? என் அன்பு தேவ பிள்ளைய, இதை நன்றாக சிந்திக்கணும். ஆனால் தேவன் இதெல்லாம் பொருள்படுத்துறது இல்லை. நாம் கூட எத்தனையோ முறை, ஏன்பா என்னை கை விட்டுட்டீங்க, ஏன்பா என்னை மறந்துட்டீங்க, ஏன்பா எனக்கு இதை தரமாட்டுறீங்க, ஏன்பா என்னை இப்படி நடத்துறீங்கன்னு நம்ம சோர்ந்து போகிறோம். அப்பா இதெல்லாம் பெருசாகவே ஆக்குறது இல்லை. உங்களுடைய அதாவது முறுமுறுத்ததுல எல்லாம் அவங்க பெருசாக்குறது இல்லை. அப்பா கவனிச்சுட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன் பிள்ளை அது நொந்து போய் சொல்லுது, அது வேதனையில் இந்த வார்த்தையை பயன்படுத்திடுது, போட்டோம் 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 என்று சொல்லிக்கொண்டு என் தேவன் சொல்லுகிறார், திரும்பி வர பண்ணுவேன் உன்னை, நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அவர் சொன்னார், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், திரும்பி வர பண்ணுவேன். இப்போ என்ன செஞ்சுட்டு போகிறது, ஒரு பெரிய யோகியம் இவர். யாக்கோபு போகும்போது ஓடுறான், தகப்பனை ஏமாத்தினான், சகோதரனை ஏமாத்தினான், சொத்தெல்லாம் பிடிங்கிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டோன்னு அம்மா சொன்னாங்க, ஏப்பா உன் அண்ணங்கார உன்னைய கொலை பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கான், ஓடிப்போ, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஓடிப்போ, எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அம்மா. நேராக ஓடினா மாமா வீட்டுக்கு. மாமா வீட்டுக்கு போனவொடனே ஆஃபீஸ் டியூட்டி கிடச்சிது. அங்கே ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டார். அங்கே மாமா போனவுடனே மாமா சொன்னார், நீ டியூட்டி எடுத்துக்கப்பா, உனக்கு இந்த வேலையெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னார். என்ன வேலை சொன்னார், என் வீட்டில் இரு, ஆடு மேய். இதுதான் பெரிய ஆஃபீஸ் டியூட்டி. ஆஃபீஸில் இவர் சூப்பர்டென்ட்டு, நம்ம ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம தேவனை ஈஸியாக குறை சொல்லிடுறோம். இவர் என்ன வேலை செஞ்சார், 7 வருஷம் வேலை செஞ்சார். 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு நடுவில், அதாவது இதுக்கு இடையில நடந்த சம்பவம் தான். ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறான். ஒரு நாள் மெதுவாக மாமா கிட்ட நைஸாக காதை கடிச்சான். மாமா உங்களுக்கு 2வது பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க மாமான்னு கேட்டான். அவர் சொன்னார், எப்பா செய், 7 வருஷம் செய், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு 7 வருஷம் முடியும் போது அவரே என்ன செய்தார், நான் மூத்த மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் கேட்குறாரு, என்ன மாமா என்னை ஏமாற்றிட்டீங்க, நான் இளைய மாவளுக்கு அத்தனை வேலை செய்தேன், நீங்கள் மூத்த மாவளை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே, ஏப்பா நீ இன்னொரு 7 வருஷம் வேலை செய், நீ இவ்வளோ எடுத்துக்க, ஏன் தங்கச்சி மகனுக்கு கொடுக்குறதுல எனக்கு என்ன ஆட்சேபணம் இல்லை, இதையும் கட்டிக்க. 7 வருஷம் வேலை செய்தான், 14 வருஷம் ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டான். இப்போது மாமா எனக்கு சொத்து டவுரி, பொண்ணை கொடுத்தா டவுரி கொடுக்கணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னொரு 7 வருஷம் வேலை செய், அப்போ தான் டவுரி, உழைச்சி தான் வாங்கணும், உனக்கு ஓசியில் டவுரி வாங்கிடக்கூடாது. நீ எங்கே கிடைக்குது, எந்த பொண்ணு வீட்டில் பாருங்கள், பொண்ணை மாப்பிள்ளைக்காரன் இப்படி சுற்றி 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 பார்க்குறான், எந்த வீட்டில் பொண்ணு வீட்டில் டவுரி நிறைய கிடைக்கும், எங்கே அதிகமாக கொடுப்பாங்கன்னு தேர்ந்தெடுத்து சுற்றி சுற்றி தேடுறான். அதை மாதிரி இங்கே இல்லை. இவன் மாமனார் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த உனக்கு சொத்து வேணுமா, ஒன்று இந்த 2 பொண்ணை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு ஓடுற வழியை பாரு, அல்லங்கி நீ 7 வருஷம் வேலை செய். 6 வருஷம் வேலை செஞ்சான். அப்போ 14, 6, 20 வருஷம் வேலை செய்தான். ஒரு நாள் ராத்திரியில் கர்த்தர் அவனிடத்தில் பேசினார், நீ திரும்பி போ, இப்போ திரும்பி போயிரு. வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். உங்கள் அப்பா இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ. ஏன்னா 2 பேர், ஒரு முறை தேவன் சொன்னார், உன்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன்னாரு. இவன் மறுபடியும் சொன்னான், பொருத்தனை பண்ணி சொன்னான், இந்த கல் ஜபவிட ஆகும், நீர் என்னை சுகமாய் திரும்பி வர பண்ணணும்னு கேட்டான். அதை எம்பசைஸ் பண்ணுறாரு கர்த்தர். அவர் சொன்னதை நிறுத்திக்கிட்டாரு.
நீ எதை முறுமுறுப்புல சொன்னையோ அல்லது வேண்டுதலாக வைத்தியோ, எதை விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் கேட்டாயோ, அந்த காரியத்தை சொல்லி கேட்கிறாரு. உனக்கு தரிசனமான இல்லவா, அங்கு நீ என்ன சொன்ன, என்னை சுகத்தோடு திரும்பி வர பண்ணணும்னு சொன்னல, இப்போ அந்த தேவன் தான் சொல்கிறேன், நீ திரும்பி போப்பா, திரும்பி போயிரு. உடனே போன்னு சொன்னார். புறப்பட்டான். ராத்திரியில் எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். மனைவிகளை கூப்பிட்டு சொன்னான், நான் புறப்பட்டு இப்படி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு புருஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே என்ன பண்ண போகிறோம், உங்கள் பின்னால் தான் நாங்களும் வருவோம். எல்லாரும் ஒருமிச்சு சேர்ந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் பாருங்க, சகோதரனை ஏமாத்தினதை அவர் பெருசாக நினைக்கல. தகப்பனை போய் ஏமாத்தின அந்த ஆசீர்வாதம் எப்படி வாங்கினான்றது உங்களுக்கு தெரியும். அதையும் தேவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொன்னது என்ன சரிமா சொல்லியிருக்காரு, எண்ணாகம புஸ்தகத்தை பாருங்க. எண்ணாகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படித்து பாருங்களேன். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் உன்னை பெருசாக்கவே இல்லை. உன் அக்கிரமத்தை கர்த்தர் பெருசாக்கல, உன் பாவத்தெல்லாம் பெருசாக்கவே இல்லை. மன்னித்து 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 எல்லாத்தையும் விட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மக்களே, உனக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் உன் வீட்டில் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் சுகித்திருப்பான்னு சொன்னார்ல, நீ சுகித்திருக்கணும். எல்லாம் என்ன விலைவாசி, என்ன சூழ்நிலை, என்ன நிலைமை, எது வேணா மாறட்டும், நீ சுகித்திருப்பாய் மகனே, நீ சுகித்திருப்பாய் மகளே. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர் ரெண்டு பேரும் எங்க பயன்படுத்திட்டே வர்றாரு பாருங்க. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. ரெண்டும் ஒரே ஆள் தான். உங்ககிட்ட இருக்கிற குற்றத்தையும் பார்க்க மாட்டார், பாவத்தையும் பார்க்க மாட்டார், உன்னுடைய கீழ்ப்படியாமை பார்க்க மாட்டார், உன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அவர் கவனிக்கல. எல்லாத்தையும் ஒதுக்க சொல்றாரு. விட்டுரு ஒன்ஸ் பர் ஆல் ஒதுக்கிடு. விட்டுட்டு அவர் சொல்றத பாருங்க, தொடர்ந்து படிங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உபத்திரவத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தர் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நெருக்கிறாரே, நம்மை ஒடுக்கிறாரே, பிரச்சனைப்படுத்துகிறாரே என்று நினையாதபடிக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் பாடி 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 கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து ஜீவிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம பெரிய ஜாதியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஃபாதர் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை சுமப்பது போல. ஹல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அன்பை நினைச்சு 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 நம்ம பார்க்க பார்க்க. ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, யாக்கோபனும் கூப்பிடுறாரு, இஸ்ரவேலேன்னு கூப்பிடுறாரு. உன்னை கைவிட மாட்டான் மகனே, நீ திரும்பி வா, திரும்பி வா, சுகித்திருப்ப நீ திரும்பி வா. நம்முடைய அதாவது தேவனுடைய சமூகத்தில் நமக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்பி வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில்
பொதுமக்களுக்கு சொல்றதை விட கிறிஸ்தவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். சண்டை, பிரச்சனை, குழப்பம், வார்த்தை மீறி பேசுகிறது, கெட்ட வார்த்தைகள். எவ்வளோ அழகாக சொன்னார் எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தைகள் உண்டு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு சொன்னாரே. அப்படியானால் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது. தெய்வ மக்கள் பாருங்க, ஒன்றில் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஆவிக்கிற அனுபவத்தில் இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக ஜபத்தில் விசுவாசத்தில். கொஞ்ச நேரம் திடீர்னு கூட்டத்தில் ஜபத்தில் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. மக்கள் பாவத்தில் பாருங்கள், எப்படிலாம் பெரிய பாவம் செய்யறது, நாங்கெல்லாம் போகிறது இல்லைங்க. பின்ன இதென்ன பீடி, இதென்ன குடி, இதென்ன பொடி, இதெல்லாம் விடுதலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரே. தேவன் சொன்னார், நீ திரும்பி வந்தால் சுகித்து இருப்ப, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நீ சுகித்து இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. இன்னைக்கு முதல் தேதி, இந்த தேதியில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பாருங்க, யாக்கோபு என்ன பண்ணா, 32ஆம் அதிகாரம் வந்தவாங்க. 32ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 24ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கி போச்சு. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. யாக்கோபு திரும்பி வந்தா சுகித்திருக்கணும்ல. Unless you bless me, I will not let you go. I will not let you go, my dear. கூப்பிடுறாரு, I will not let you go, my dear. Unless you bless me. யோசித்து பாருங்க, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்றான். போக விட மாட்டேயா, எனக்கு திரும்பி வருமையா. நடுவழியில் இந்த ஜபத்தை நடத்துறாம, பயத்து மேல பயம், கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ. திரும்பி வர சொன்னாரு. நம்ம அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் இருந்த சொத்துக்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ, அண்ணங்காரன் நம்மளை என்ன செய்வானோ, ஏமாத்திட்டு போனோம்ல, நம்ம என்ன செய்வானோ. இல்லை, நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாரிடத்துல கிரியை செய்கிறாரு. அப்பா உள்ளத்தில் கிரியை செய்கிறாரு, அம்மா உள்ளத்தில் கிரியை செய்கிறாரு, தம்பி உள்ளத்தில் அண்ணன் உள்ளத்தில் கிரியை செய்கிறாரு. ஐயா, உன் தம்பி அம்மாத்திட்டு போயிட்டான், திரும்பி வரான், அவனை ஒன்றும் செய்திடாத, நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அவன்கிட்ட சமாதானமாக போயிரு, அதான் நல்லது ஏன்னா அங்கே எச்சரிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அப்படியானால் உங்களுக்கும் இதை செய்வார். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் முழங்கால் போட்டு கேட்குறான், அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு. அவர் என்ன செய்தார் தெரியுமா? வந்த ஒரு புருஷன் தொடை சந்தை தொட்டான். ஏன்? நீ ஒரு உபாதையை அனுபவிக்கணும், நீ நோண்டி நடக்கணும். இப்போ இவன் நொன்றான், இப்படி தாங்கி நோண்டி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் கேட்குறான், என்ன யாக்கோபு, என்ன நேற்று நல்லா இருந்தீங்கள, இன்னைக்கு என்னாச்சு, ஏன் நொண்டிட்டு போகிறீங்க? இல்லைங்க, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிரித்து பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். அவன் நொண்டிக்கிட்டு போகிறான். தேவனிடத்தில் என்னையா வாங்கினேன்னா ஆசீர்வாதம் வாங்கினேன்னா, இதுவா ஆசீர்வாதம்? உலகத்தில் இப்படித்தான் சொல்றாங்க, கர்த்தருடைய ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தரை பின்பற்றி வந்த பிள்ளைகளுக்கு ஏன் வியாதி? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரனுக்கு, தேவனை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுக்கு ஏன் பலவீனம், ஏன் சோர்வு? சில சாமர்த்தியக்காரங்க இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் என்ன குறைகள் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல என் ஆண்டவர், ஒரு காலம் கைவிட மாட்டார். அவர் வருவார், நேரம் வச்சிருக்காரு, கூப்பிட்டாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்ப தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது மட்டும் இல்ல. படிங்க ஆதியாகம புத்தகத்தில் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும், யோசேப்பு தன்னுடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்துக்கு போனாங்க. எகிப்தில் போய் அங்கே ஏற்கனவே முன்னாலே யோசேப்பை அடிச்சு விரட்டி பற்றி விட்டுட்டானுங்க. அங்கே போயிட்டார் அவரு, அங்கே இருக்காரு. கர்த்தர் அவரை வைத்தினாரு. யோசேப்பு இப்போ ஹீஸ் ஒன்லி த இன்சார்ஜ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அதாவது பேடி டிபார்ட்மெண்ட். இந்த நெல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கோதுமை, நெல், ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் அவர் தான், ஹீஸ் த சீஃப். அங்கே இருக்காரு.
இப்போ இவங்கெல்லாம் ஓடுறாங்க 43ஆம் அதிகாரத்தில். எல்லாரும் ஒவ்வொருத்தர் தகப்பன் சொல்கிறான், ஏப்பா எகிப்தில் தானியம் இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்க. ஒருக்கா போனாங்க, 2 முறை போனாங்க. எல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு தடவை சொல்லிட்டாங்க, நீ என் சகோதரங்க போய் தகப்பனையும் என்னுடைய எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ தான் சொல்கிறான், பார்வோன் இடத்துல வந்து நிற்கிறான், யாக்கோபு வந்து நிற்கிறான். நிற்கும்போது தேவனாகிய கர்த்தருடைய வெளிப்பாடு படிங்க 27ஆம் வசனம் படிங்க மறுபடியும். அப்பொழுது யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், அவனுக்கு வந்து சொல்றாங்க, அங்க போய் அங்க போனோம், அங்க உங்க மகன் தான் அங்க இருக்கான், நாங்க செத்துட்டான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம், அவன் தான் இப்ப பெரிய ஆளா இருக்கிறான்னு அவன் சொல்லி விட்டான். அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லு, வண்டியெல்லாம் அனுப்புறேன், வண்டியெல்லாம் வரிசையா வந்து நிக்குது. இவன்ட்ட வந்து சொல்றாங்க. இப்போ சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டபோது தன்னை ஏற்றிக் கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா. ஆவி உயிர்த்தது. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் என்று சொன்னாரே. ஆஹா, வண்டிகள் வந்து விட்டது. இப்போ வண்டிகள்லாம் வந்துருச்சு. 10 வண்டி நிற்குது. எல்லா சாதனத்தை ஏற்றியாச்சு. எல்லா சாதனத்தை ஏற்றி புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நேராக போய் பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. யோசேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறா, ஹீ இஸ் மை ஃபாதர், தே ஆர் மை பிரதர்ஸ் சொல்கிறார். இவங்கெல்லாம் எங்கள் சகோதரர்கள், இவங்க எங்கள் அப்பா. அப்படி கேட்டார். அவர் கேட்டார், ஐயா உங்களுக்கு என்ன வயசு ஐயா? அவர் சொன்னார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். இதுவரை நான் பரதேசியாக இருந்தேன். இன்று முதல் நான் என்னை ராஜாவாக கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்களித்திருக்கிறாரே. உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னாரே, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரே. இனிமேல் என்னை கர்த்தர் உயர்த்துவார். என்னை அருமையான இடத்துல ஏன் தெரியுமா? இழந்து போன என் மகனையும் கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து சேர்ந்துட்டாரு. எனக்கு ஒரு உயர்வான இடம். அங்கே நாங்கள் பட்டினியாய் கிடந்தோம். இப்போ எகிப்தில் தானியம் இருக்கிறது, விளைச்சல் இருக்கிறது, எங்கள் ஆடு மாடுகளுக்கு விளைச்சல் இருக்கிறது. அங்கே கோசேன் நாட்டை தெரிந்து கொண்டார்கள். அங்கே புற்பூண்டுகள் விளையக்கூடிய நல்ல இடம், அருமையான இடம். அந்த இடத்த ராஜா பார்வோன் கொடுத்தாரு. அங்கே போயிருங்க, உங்களுக்கு எதை தேர்ந்தெடுத்துக்க போறீங்க? என்ன அருமை பார்த்தீங்களா? கேட்டதெல்லாம் கிடைக்குது, நினைச்சதெல்லாம் கொடுத்தாரு. இப்போ சொல்றான், 130 வருஷம் நான் அடிமையாக இருந்தேன், இப்போ இந்த பட்டணத்தில் வந்து சுகித்திருப்பான். யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான். யாக்கோபு திரும்பி வந்துட்டான்ல, இப்போ சுகித்திருக்கிறான். யாக்கோபுடைய குடும்பத்தை பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 39ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்திலே குடியிருக்கும் போது தங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, அவர் சொன்னாரு ஆரம்பத்துல, நான் உங்களுக்கு சொன்ன எரேமியா 30ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவர் ஒருவரும் இல்லை. இப்போ வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் குடும்பம் திரும்பி வந்துருச்சு. இப்போ அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை, அவனை வேதனைப்படுத்துகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையாய் உட்கார்ந்து இருக்கிறான், சுகித்து இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு தெய்வ மகளே, நீ சிந்திச்சு பாரு. உனக்கு இருக்கிற சிறு குறைவா இருந்தாலும் விட்டுரு. தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக இருந்தால் தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண வைப்பார். வசனம் சொல்லுகிறது சுகித்திருப்பான்னு சொன்னார். அந்த வசனத்துக்கு, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. சுகித்திருப்பான்னா எந்த குறைவும் இல்லாமல் இருப்பான், உனக்கு எதுவுமே இருக்காது. சங்கீதக்காரன் சொன்னா 24ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்தை பாருங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கிற யாக்கோபுடைய சந்ததி. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய சந்ததியை கைவிடுவாரா? என் அன்பு தேவ பிள்ளைய, நீ எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கா அல்லவா? நீங்கள் தான் யாக்கோபின் சந்ததி, நீங்களும் நானும் தான் யாக்கோபின் சந்ததி. நம்ம எப்படி அப்பா கைவிடுவார்? நம்ம எப்படி அப்பா நம்மை வேதனைப்படுத்துவார்? படுத்தவே மாட்டார். கர்த்தர் நடத்துவார். தேவ சமூகத்தில் யோசித்து பாருங்க. என்ன ஒடுக்குனாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, உங்களை கஷ்டப்படுத்தினமே, உங்களை துன்பப்படுத்தினமே, உங்களை பிரச்சனைக்கு உண்டாக்கினமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்க.
கர்த்தர் உன் துக்கத்தையும் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி நீ கடினமாயிருந்த அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே உன்னை இளைப்பாற பண்ணுகிற காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது நீ பாபிலோன் ராஜாவனை பார்த்து உன்னை அழிவுக்கும் உன்னை கஷ்டத்துக்கும் நெருக்கத்துக்கும் பிரச்சனைக்கும் உண்டாக்கினவனை பார்த்து நீ சொல்ல வேண்டிய வார்த்தையாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே அல்லேலூயா. ஒடுக்கினவன் ஒளிந்து போய்விட்டான். பொன்னகரி ஒளிந்து போயிற்று. கர்த்தரை பார்த்து கரங்களை தட்டி மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உன் சத்துரு ஓடி போவான், தேடியும் காண மாட்டாய், அவன் ஒன்றும் இல்லாமல் போவான். உன் சத்துரு ஓடி போவான், தேடியும் காண மாட்டாய், அவன் ஒன்றும் இல்லாமல் போவான். உன் எதிராய் வரும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதால் அவர் வார்த்தையில் சார்ந்து நிற்பேன். உன் எதிராய் வரும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதால் அவர் வார்த்தையில் சார்ந்து நிற்பேன். ஆனந்தமே அவர் நாமமே, ஆறுதலே அவர் வார்த்தைகள், அவரில் வாழுவோம், அவரில் ஜீவிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அவர் வார்த்தை பாடி ஓடுவோம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்றது பார்த்தீங்களா? வாக்களித்தவர் ஒரு காலை கைவிட மாட்டாரு. யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான். எப்படி சுகித்திருப்பான்? ஒடுக்கினவன் செத்து போயிட்டான், ஒடுக்கினவன் ஒளிஞ்சிட்டான், உனக்கு விரோதமாய் கிரியை செய்தவன் இஸ் நோ மோர், இஸ் பாஸ்ட் அவே, போயிட்டாயா. நீ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? தத்தளிப்பிக்கிறவன் ஒருவனும் இல்லை, உங்களை வேதனைப்படுத்துகிறவன் இல்லை. யாக்கோபு திரும்பி வந்துட்டான், சுகித்திருப்பான், சுகித்திருப்பான். எசேயா தீர்க்கதரிசனம் 51:22 வசனத்தையும் கூட வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தராகிய உன் ஆண்டவரும், கர்த்தராகிய உன் ஆண்டவரும், தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர். கர்த்தராகிய ஆண்டவரும், கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக, தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனானவர் சொல்லுகிறது என்ன? வழக்காட போகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக வழக்காட போறாரு, உங்களுக்காக வழக்காடுவார். எவனும் உங்களை எதிர்த்து நிற்கிறானோ அவன் கூட வழக்காடு, நீங்க வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்துக்குவாரு, அவர் பார்த்துக்குவாரு. சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான், எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன்னா போதும், எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன்னா போதும், எங்கள் ஊர் எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டேன்னா போதும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரம் வரும்போது பார்ப்பாங்க, அங்கே கொஞ்சம் பேசுவாங்க, அப்படியே மாறி போவார்கள். மனுஷன் மாறிடுவான். ஆனால் தேவன் என்ன சொல்ற? உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு வக்கீலாக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ மேன்மையான காரியம். ஒரே ஒரு வசனம், எசேயா தீர்க்கதரிசனம் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, இப்போ நீங்க மீட்கப்பட்டாச்சு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, இதை விட ஆறுதலான வார்த்தை இந்த மாசத்துக்கு உங்களுக்கு தேவையா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நீ மீட்கப்பட்ட அனுபவத்துக்கு வந்து விட்டால், தேவ சமூகத்திலே காத்திருந்தால், அவர் சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று பாடிக்கொண்டே இருப்பார்கள். இம்மாதத்தில் பாடிக்கொண்டே இருப்ப மகனே, நீ பாடிக்கொண்டே இருப்ப மகளே, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில நிற்கும் மகளே. நீ திரும்பு. சும்மா பாடிட்டு இருக்கிறது இல்லை. வேதனைகள் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படியானால் நீ பாடிக்கொண்டே இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், ஓடி போயிடும்.
சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போயிடும், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். உங்களை விட்டு போயிடும். இனிமே பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம், நீங்கள் நொறுக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் திரும்புங்க. யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான். தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், துன்பப்படுத்துகிறவன் அவன் செத்து போனான், ஒதுங்கி போயிட்டான், ஒன்னில்லாம ஆயிட்டான். அப்படி ஒருவேளை ஜீவனோடு இருந்தால் என் இயேசு யுத்தம் பண்ணுவார், என் இயேசு உங்களுக்காக போராடுவார், என் இயேசு உங்களுக்காக அவளுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறாரு. அப்படியானால் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனித்தீர்களா? யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. நீ திரும்பி வந்து சுகித்திரு, சந்தோஷமாயிரு. இந்த நவம்பர் மாதத்தில் நீ மகிழ்ச்சியாய் வாழ என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. தாய் சேயை மறந்துட்டாலும் நான் மறவேன் என்றதால் அவர் வார்த்தையில் சார்ந்து நிற்பேன். தாய் சேயை மறந்துட்டாலும் நான் மறவேன் என்றதால் அவர் வார்த்தையில் சார்ந்து நிற்பேன். ஆனந்தமே அவர் நாமமே, ஆறுதலே அவர் வார்த்தைகள். அவருக்குள் வாழுவோம், அவரில் ஜீவிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அவர் நாமத்தில் சார்ந்து நிற்போம். இங்க கொட்டி தாழ்ச்சியுறும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைந்திடாதே. ஹல்லேலூயா. சிங்க கொட்டி தாழ்ச்சியுறும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைந்திடாதே. ஆனந்தமே அவர் நாமமே, ஆறுதலே அவர் வார்த்தைகள். அவரில் வாழுவோம், அவரில் ஜீவிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அவர் காட்டும் பாதை ஓடுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான் மகனே, யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பாள் மகளே. தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாதத்தின் முதல் நாளையும் காணும்படி கர்த்தர் செய்த கிருபைகளுக்கு நன்றி பிதாவே. மாதம் முழுவதும் நாங்கள் சுகித்திருக்கணும், என் அப்பாவோடு சேர்ந்து இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்று எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி பிதாவே. யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான் என்று சொன்னீரே, தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னீரே. இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. தொடர்ந்து கிரியச்சு ஆசீர்வதி. எல்லா மக்களுடைய தேவைகள் இந்த 11வது மாதத்தில் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், கைவலி, கால்வலி, மூட்டுவலி, பலவீனங்கள், தலைவலி எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் சுகித்திருக்க பண்ண ஒரு விசை அப்பாவுடைய சமூகத்தில் என் வார்த்தைகள் கேட்கிற எல்லா மக்களையும் நம்முடைய சமூகத்தில் நிறுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் மேலான தேவ கிருபை இருக்கிறது. நீர் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்த உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், பராமரிப்பு, ஆசீர்வாதம் இவையாவும் நம் அனைவரோட
சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். யாக்கோபே, நீ திரும்பி வா, சுகித்திருப்பாய். தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஆமேன், ஆமேன்.